எதையாவது ஒண்ணு அவங்க கேட்பாங்க பிரஸ், இந்த என்னப்ப நீங்க நலத்திட்ட உதவி கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் சொல்லிட்டு போயினே இருங்களேன்னுவாங்க. அப்படி மைக்க நீட்டும் போது மத்த 2 கேள்வி எங்க அண்ணன் சொல்லி அனுப்பிச்ச கேள்வி அவங்க அப்படி கேட்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லைன்னா பிரஸ் எல்லாமே நண்பர்கள், நல்லவர்கள், எல்லாருமே அவங்கள நம்ம தப்புலாம் சொல்லல. இன்னா இருந்தாலும் ஒரு 70-75 வருஷம் 50 வருஷமா உங்களோடயே அவங்க டிராவல் பண்ணிட்டாங்க. இப்ப எங்களோட இனிமேல் இப்படிதான் டிராவல் பண்றாங்க. அதனால எங்களுக்கு அந்த பயம்லாம் இல்லைன்னு. எதுக்கு தேவையில்லாம எதுவும் பேசக்கூடாது, போனா வேலையை முடிக்கணும், மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணுன்றது எங்க முதலமைச்சருடைய அறிவுறுத்தல். அதுபடி நாங்க இருந்துன்னு இருக்கிறேன்னு. அதுக்கப்புறம் அண்ணன் இந்த எஸ்சி எல்லாம் சொன்னாரு. அதெல்லாம் எங்க அண்ணன் 5 வருஷமா இருந்தீங்க, அதெல்லாம் விட்டுட்டு நாங்க 100 நாள் தான் ஆகுது. சிஏ போடுன்றீங்க, எஸ்சிய போட்டா போதும், சிஏ ப்ரமோஷன் போட்டா போதும், உடனே ஒரு புக்ல உடனே ஒண்ணு வச்சிடுறீங்க வேலை, உடனே அதை பண்ணமா. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்பெல்லாம் டெண்டர்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, எந்த கான்ட்ராக்டுக்காரன்னு கூட எங்களுக்கு தெரியாதுண்ணே. உண்மையா சொல்றேன், எங்களுக்கு எந்த கான்ட்ராக்டுக்காரு யாரு ஏது ஒன்னும் தெரியாது. யாரோ எடுத்துக்கிறாங்க, யாரோ பண்ணீங்க. லோவுல போட்டா செத்தான், கம்மியா பண்ணி எடுத்துக்க, எதையாவது பண்ணி எங்களை ஆள விடு. நாங்க எங்க முதலமைச்சர்கிட்ட எந்த ஒரு கெட்ட பேரையும் வாங்கிக்க கூடாது, மக்களுக்கு செய்யணும். அந்த ஒரு நோக்கத்தோட தான் நாங்க இருக்கிறோம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.